யாரையும் வந்து ஐயாவை யாராலும் இயக்க முடியாது. ஐயா இயக்குவாரை தவிர ஐயாவை இயக்கக்கூடிய சக்திகளாக நான் திமுகவை பார்க்கவில்லை. திமுகவையோ பாஜக. திமுக இல்ல அப்படின்னா வேற யாரு? குடும்பத்துக்குள்ளேயே அவரை வேற யாராவது இயக்குறாங்களா? அதான் சொன்னேன். அதாவது அவர் எங்களுடைய எல்லோருடைய குடும்ப தலைவனே வந்து மருத்துவர் ஐயா தான். அது அன்புமணிக்காக இருக்கட்டும், எல்லாருக்கும் இருக்கட்டும், எங்களுடைய குடும்ப தலைவரே எங்க ஐயா தான். அதனால குடும்ப தலைவரை வேற யார் அங்க போட்டு இயக்க போறாங்க? அவர் தான் பேசுறாருன்னு சொல்றீங்க. அவரால் தான் பேச முடியும். அவர் தான் பேசுறாரு. ஆனா இப்படி பேசுறாரு அப்படின்னும் போது எங்களுக்குள்ள வந்து, ஏன்னா நம்முடைய இலக்கு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இலக்கு, எதிர்காலம் எல்லாமே என்னன்னா, ஆட்சி அதிகாரத்தை பிடித்து அதன் மூலமாக விளிம்பு நிலை மக்களாக இருக்கக்கூடிய மக்களை உயர்த்துவது, ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துவது என்கிற இலக்கை நோக்கி நாம் பயணப்பட்டு கொண்டே இருக்கிற பொழுது இது என்ன இடையூறு, இது என்ன இடைஞ்சல், இது என்ன குழப்பம் அப்படின்ற பார்வைதான் நமக்கு இருக்குதே தவிர, யார் யாரோ வருகிறார்கள், யார் யாரோ ஆளுகிறார்கள், யார் யாரோ ஆட்சி செய்கிறார்கள், தேவையற்றவர்கள் எல்லாம் நீண்ட காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆட்சி செய்ய வேண்டியவர்கள் இன்றைய நேரத்திலே இந்த குழப்ப நிலையிலே இருக்கிறார்களே என்கிற ஒரு ஆதங்கம் வருகிற பொழுது, இந்த ஆதங்கம் எனக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே இருக்கும், தொண்டர்களுக்கு இருக்கட்டும். ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே தொண்டர் பலம் வாய்ந்த, இளைஞர் பலம் வாய்ந்த ஒரு சக்தின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான்.